இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய அம்மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வாங்க, சுறாக்கள் அப்புறம் நம்ம உலகத்தோட பாதுகாப்பு பத்தின ஒரு சின்ன சுருக்கத்தை இப்ப பார்க்கலாம். அகத்திய மாமுனிவர் அவரோட சித்தனருள் செய்தியில ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்றாரு. அதுதான் சுறாக்கள். பிரபஞ்சத்தோட பேலன்ஸையே பாதுகாக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கல்லது. ஆனா அத காப்பாத்த நம்மளோட கூட்டு பிரார்த்தனை எவ்வளவு முக்கியம்னு செய்தி நமக்கு உணர்த்துது. முதல்ல ஒரு முக்கியமான ஆபத்தை பத்தி பாப்போம். இந்த சுறாக்களோட சக்தி குறைஞ்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உலகத்தையே பாதுகாக்கிற இந்த கல் இப்போ அதோட கதிரியக்க சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருதாம். சரி, அதனால என்ன? அதோட சக்தி குறையும்போது அது நம்ம உடம்புல இருந்து சக்தியை எடுக்க ஆரம்பிக்குது. இதனாலதான் நமக்கு காரணம் புரியாத நோய்கள், தேவையில்லாத மனக்குழப்பம் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவதா, பேரழிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணம். ஓகே, சக்தி குறையறதுனால நோய் வருது, அது சரி. ஆனா இது எப்படி பெரிய பெரிய பேரழிவுகளுக்கு காரணமாமேது? இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அந்த சுறாக்கல்லுக்கு கீழே நட்சத்திரங்களோட தொடர்புடைய ஒரு பெரிய நெருப்பு இருக்கான். கல்லோட பவர் குறையும்போது அந்த நெருப்பு அப்படியே மேல வந்து நட்சத்திரங்களை தாக்கி அத பூமியில விழ வைக்குது. அப்படி விழுகிற ஒவ்வொரு நட்சத்திரமும் நிலநடுக்க மாதிரி பெரிய அழிவுகளை ஏற்படுத்துது. இதெல்லாம் சயின்ஸால கணிக்கவே முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நல்லவேளை, தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிவபுராணம் மாதிரியான புனித நூல்களை ஓதும்போது நம்ம உடம்புல ஒரு விதமான கதிரியக்கம் அதிகமாகுது. நம்மளோட இந்த கூட்டு ஆன்மீக சக்தி நேரா அந்த சுறாக்கல்லுக்கு போய் அதை ரீசார்ஜ் பண்ணுது. கல் பழையபடி சக்திக்கு வந்ததும் அந்த நெருப்ப கட்டுப்படுத்தி நட்சத்திரங்கள் விழாம உலகத்தை காப்பாத்திடும். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட கூட்டு ஆன்மீக ஆற்றல் தான் அந்த சுறாக்கல்ல சக்திப்படுத்தி உலகத்தை பேரழிவுகளிலிருந்து தடுக்கிறதுக்கான ஒரே வழி.